நம்மலாம் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கே ஒரு நாள் 2 நாள் தாங்க லீவ் குடுப்பாங்க. இவர் படிக்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தாங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாள் வந்து லீவ் விட்டா எப்படிங்க? இவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள பயங்கரமா ஆயிடுதுங்க. அதுவும் 8 மணி டூ 10 மணி வரைக்கும் தான் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா. சரின்னு காலைல வந்து பாலாத்தி குடுத்துட்டு கொண்டைக்கடல மட்டும் அவிச்சு அவனுக்கு குடுத்து விட்டாச்சு. சரின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடல அவிச்சது இருந்துச்சுல்ல, சரி கொண்டைக்கடல ரைஸ் மாரி பண்ணி குடுத்துடலான்னு ஹஸ்பண்ட்க்கு. சிம்பிளா தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து சுடுவசில வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை வேக வச்சதையும் போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதம், உப்பு போட்டு இப்படி கலரணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த சும்மா தாளிச்சு கேரட் பொரியல் பண்ணுவோம்ல, அதையும் பண்ணி அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. கூடவே வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து வேக வச்ச கொண்டைக்கல்லையும் அந்த வேக வச்ச தண்ணியும் வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் கவனுக்கு தான் 10 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்கன்னு சொல்லவும் ஹஸ்பண்டே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புனாங்க. வரும்போதே பார்சலோட வந்தாங்க சோலை பட்டறை. அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.